வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த கூட்டுறவு சம்மந்தமான ரிட்டன் ஒன்லைனர்ஸில் 33 வரை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 34 அதோடைய கண்டினியூஸ் பார்க்கலாம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரிட்டன் பிடிஎஃப் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணுறோம். ஸோ இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தர காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க படிக்கலாம். பெரிய நிறுவனங்களில் முதல் குறிப்பேடுக்கு பதிலாக பராமரிக்கப்படும் துணை ஏடுகள் எத்தனை வகைப்படும்? பெரிய நிறுவனங்களில் முதல் குறிப்பேடுக்கு பதிலாக பராமரிக்கப்படும் துணை ஏடுகள் எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். ஒரு இயந்திரத்தை பழுது நீக்கும் செலவு எந்த கணக்கில் இடம்பெறும்? ஒரு இயந்திரத்தை பழுது நீக்கும் செலவு எந்த கணக்கில் இடம்பெறும்? பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கு. நீண்ட கால கடன் குறித்த வைத்தியநாதன் குழு அறிக்கை எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது? நீண்ட கால கடன் குறித்த வைத்தியநாதன் குழு அறிக்கை எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது? 2006. எந்த ஆண்டுனா 2006. வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடைந்திருந்த நட்டம் எவ்வளவு? வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்கள் அடைந்திருந்த நட்டம் 22,000 கோடி. வைத்தியநாதன் குழு மாதிரி சட்டத்தை அமல்படுத்த கூறியது தமிழக அரசு என்ன முடிவு எடுத்தது? புதிய ஒரு அத்தியாயத்தை புகுத்தியது. வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி அரசு பங்கு மூலதனம் எத்தனை சதவிகிதம் இருக்க வேண்டும்? வைத்தியநாதன் குழு அறிக்கைப்படி அரசு பங்கு மூலதனம் எத்தனை சதவிகிதம் இருக்க வேண்டும்? 25. வைத்தியநாதன் குழு எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? வைத்தியநாதன் குழு கிராம கூட்டுறவு கடன் சங்கங்களில் திரண்ட நட்டத்தை சீர் செய்வதற்காக அமைக்கப்பட்டது. கிராம கூட்டுறவு கடன் சங்கங்களில் திரண்ட நட்டத்தை சீர் செய்வதற்காக. ரிசர்வ் வங்கி தொழிற்சங்க அறிவிப்பின்படி நரசிம்ம குழு அறிக்கை யார் விருப்பத்தை நிறைவேற்றியது? ரிசர்வ் வங்கி தொழிற்சங்க அறிவிப்பின்படி நரசிம்ம குழு அறிக்கை சர்வதேச நிதி நிறுவனங்களின் அழுத்தத்திற்குரிய விருப்பத்தை நிறைவேற்றியது. ஓகேங்களா? சர்வதேச நிதி நிறுவனங்களின் அழுத்தம். நரசிம்மன் குழுவின் அறிக்கையை ரிசர்வ் வங்கி பணியாளர் சங்கம் எவ்வாறு வரவேற்றது? நரசிம்மன் குழுவின் அறிக்கையை ரிசர்வ் வங்கி பணியாளர் சங்கம் ஏழைகளுக்கு எதிரானது என்று கண்டனம் தெரிவித்தது. நரசிம்மன் குழுவின் அறிக்கைப்படி எத்தனை நாள் வரை உள்ள வட்டி லாபத்திற்கு எடுத்து செல்ல முடியும்? நரசிம்மன் குழுவின் அறிக்கைப்படி 90 நாள் வரை உள்ள வட்டியை லாபத்திற்கு எடுத்து செல்ல முடியும். 90 நாள். இந்தியாவில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகள் 34 நரசிம்மன் குழுவின் பரிந்துரையால் இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் மட்டும் எத்தனை? அதாவது இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு வங்கிகள் மட்டும் 46. ஓகேங்களா? எத்தனை? 46. நரசிம்மன் குழுவின் பரிந்துரை எந்த ஆண்டு கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது? நரசிம்மன் குழுவின் பரிந்துரை 1992 முதல் 93 ஆண்டு கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தும் என ரிசர்வ் வங்கி அறிவித்தது. 1992 to 1993. செயலற்ற சொத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? செயலற்ற சொத்துக்கள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. பங்கு சந்தையில் வங்கிகள் ஈடுபடலாம் என்ற நரசிம்மம் குழுவின் பரிந்துரை தவறானது என்பதை நிரூபித்த வங்கி எது? பங்கு சந்தையில் வங்கிகள் ஈடுபடலாம் என்ற நரசிம்மன் குழுவின் பரிந்துரை தவறானது என்பதை நிரூபித்த வங்கி மாதவ்ராவ் மெர்கன்டைல் பேங்க். நரசிம்மம் குழு முன்னுரிமை கடனாக எத்தனை சதவீதம் வழங்க பரிந்துரைத்தது? நரசிம்மம் குழு முன்னுரிமை கடனாக 10% வழங்க பரிந்துரைத்தது. நரசிம்மம் குழு முன்னுரிமை கடனாக எத்தனை சதவிகிதம் வழங்க பரிந்துரைத்ததுனா 10%. நரசிம்மன் குழு வங்கிகளை எத்தனை வகையாக பிரித்தது? நரசிம்மன் குழு வங்கிகளை 4 வகையாக பிரித்தது. எத்தனை வகை? 4 வகை.
பணவீக்கத்தை தொடர்ந்து நிதி கட்டமைப்பை சீர் செய்ய அமைக்கப்பட்ட நரசிம்ம குழு எந்த தேதியில் அறிக்கையை சமர்ப்பித்தது? பணவீக்கத்தை தொடர்ந்து நிதி கட்டமைப்பை சீர் செய்ய அமைக்கப்பட்ட நரசிம்மம் குழு எந்த தேதியில் அறிக்கை சமர்ப்பித்ததுன்னா 16/11/1991. 16/11/1991. நாடகம் மூலம் சுதந்திர வேட்கையை பரப்பிய விஸ்வநாததாஸ் எந்த வேடத்தில் நடித்து கொண்டிருந்த போது மரணமடைந்தார்? நாடகம் மூலம் சுதந்திர வேட்கையை பரப்பிய விஸ்வநாததாஸ் எந்த வேடத்தில் நடித்து கொண்டிருந்த போது மரணமடைந்தார் அப்படின்னா முருகக்கடவுளாக நடிக்கிறப்போ மரணமடைந்திருக்கார். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களை எத்தனை சதவிகிதம் இடம்பெற்று இருந்தன? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் 90% பேர் இடம்பெற்றிருந்தனர். எத்தனை பேர்? 90%. பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 4 பேரை தூக்கிலிட்டு பொது இடத்தில் தொங்கவிட்ட கொடூரன் ஆஷ் என்ற அதிகாரியை வீர வாஞ்சிநாதன் எந்த இடத்தில் சுட்டு கொன்றார்? 4 பேரை தூக்கிலிட்டு பொது இடத்தில் தொங்கவிட்ட கொடூரன் ஆஷ் என்ற அதிகாரியை வீர வாஞ்சிநாதன் எந்த இடத்தில் சுட்டு கொண்டார்? மணியாச்சி ரயில் நிலையம். எங்கே சுட்டு கொண்டார்? மணியாச்சி ரயில் நிலையம். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிகே கொஸ்டின்ஸுமே பார்க்குறோம். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பார்க்குறோம். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கலந்து படிக்கிறப்ப நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சிதம்பரம் பிள்ளை வழக்கின் தீர்ப்பை கண்டித்து எழுதிய ஆங்கில பத்திரிகை எது? சிதம்பரம் பிள்ளை வழக்கின் தீர்ப்பை கண்டித்து எழுதிய ஆங்கில பத்திரிகை ஸ்டேட்ஸ்மேன். ஸ்டேட்ஸ்மேன். சுதேசி கப்பல் நிறுவனத்தின் இயக்குனரான பாலவநத்தம் சிற்றரசர் பாண்டித்துரை தேவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? சுதேசி கப்பல் நிறுவனத்தின் இயக்குனரான பாலவநத்தம் சிற்றரசர் பாண்டித்துரை தேவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை மதுரையில் நிறுவினார். சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் நிறுவனத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு பங்கு மூலதனம் திரட்டி எந்த ஆண்டு நிறுவினார்? 1906. ஓகேங்களா? வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906. 10 லட்சம் ரூபாய் பங்கு மூலதனம் திரட்டியிருக்காரு. சுதந்திர போராளிகள் முதலாக 1915 தற்காலிக இந்திய அரசை எந்த தலைமையிடத்தில் அமைத்தனர்? சுதந்திர போராளிகள் முதலாக 1915 தற்காலிக இந்திய அரசை காபூல் அப்படின்ற இடத்துல அமைத்தனர். ஓகேங்களா? தலைமையிடம் காபூல். M10 என்பது யார்? M10 என்பது ஜெர்மனியின் போர்க்கப்பல். ஓகேங்களா? M10 என்பது ஜெர்மனியின் போர்க்கப்பல். நம்மளுக்கு எல்லாமே அந்த படத்தில் தான் அவர் பேர், அந்த படத்தில் ஹீரோட அப்பா பேர் M10 அப்படி சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆக்சுவலாக M10 அப்படின்றது என்னன்னா ஜெர்மனியோட போர்க்கப்பலோட பேர் தான் M10. ஓகேங்களா? நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை எந்த ஆண்டில் ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லை படைத்தார்? ஓகேங்களா? நாஞ்சில் நாட்டை சேர்ந்த செண்பகராமன் பிள்ளை எந்த ஆண்டில் ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லை படைத்தார்? 1907. விடுதலை போராட்ட வீரராகவும் கூட்டுறவு முன்னோடியாகவும் விளங்கியவர் குமாரசாமி ராஜா அவர்கள். ஓகேங்களா? முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு குமாரசாமி அவர்கள். ஸோ அவர் விடுதலை போராட்ட வீரர் மட்டும் இல்லை, கூட்டுறவோட முன்னோடியாகவும் இருந்தவர். தீரன் சின்னமலை எந்த வட்டார பாளையக்காரர்? தீரன் சின்னமலை ஒட்டன்சத்திரம் வட்டார பாளையக்காரர். ஜான்சி ராணிக்கு முன்னதாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்கள். ஜான்சி ராணிக்கு முன்னதாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை ராணி வேலுநாச்சியார். மருது பாண்டியரும் அவருடைய ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். மருது பாண்டியரும் அவருடைய ஆண் வாரிசுகள் அனைவரும் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர்.
மேலூர். வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கேன் செலுத்த வேண்டும் வரி என்ற முழக்கம் எந்த கும்மி பாட்டில் வருகிறது? வானம் பொழியுது பூமி விளையுது உனக்கேன் செலுத்த வேண்டும் வரி என்ற முழக்கம் எந்த கும்மி பாட்டில் வருகிறதுனா மேலூர் கும்மி பாட்டு. ஆக்சுவலாக வீரபாண்டிய கட்டபொம்மனோட டயலாக்கு இதை கும்மி பாட்டில் வச்சு எழுதியிருக்காங்க. அது எந்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலூர் கும்மி பாட்டு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து பூலித்தேவன் போரிட்ட ஊர் எது? ஆங்கிலேயரை எதிர்த்து பூலித்தேவன் போரிட்ட ஊர் நெற்கட்டும் செவல். ஓகேங்களா, நெற்கட்டும் செவல். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிகே கொஸ்டின்ஸும் சேர்த்து பார்த்துருக்கோம். அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹிஸ்ட்ரிக்கல் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.